Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு பிரெட் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் சமோசா பண்றதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை கார்னர் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இதை தான் நம்ம சமோசாவுக்கு அவுட்டர் லேயராக யூஸ் பண்ண போகிறோம். மைதா மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டில் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுட்டு ப்ரெட்டோட கார்னரில் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுட்டு கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் சமோசா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ட பிறகு எடுத்தீங்கன்னா சுவையான ப்ரெட் சமோசா ரெடி. இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒரு பீஸ் சாப்பிட்லாம். உங்களை மாதிரி வாலிப பசங்கள்லாம் வந்து ஒரு 4 பீஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு ரூம்குள்ளே போய் தனியாக சாப்பிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் தோல் உரித்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்க ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு நம்ம பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு லைட் ப்ரௌனாக வந்துட்ட பிறகு எடுத்தீங்கன்னா சுவையான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இதை நீங்கள் ஈவினிங் டைம் குழந்தைங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்ட பிறகு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்ச கேரட், பீன்ஸ், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, லாஸ்ட்டாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு
எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சதை ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு மைதா மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் 2 சைடு ஒட்டுற மாதிரி நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி வச்சதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, ஒரு சைடு நல்லா வேகட்டும். அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு 2 சைடு வேக விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்ட பிறகு எடுத்தீங்கன்னா சுவையான வெஜ் கட்லெட் ரெடி. இந்த வெஜ் கட்லெட்டை சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் டைம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.